பனானா பணியாரம் பண்ணலாமா? நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 பனானா எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம மிக்ஸி ஜார்லேயே மொத்தமாக பிளெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பனானா, அதுக்கப்புறம் ஜாகரி வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 கப் வந்து ராகி, அதுக்கு 1/2 கப் வந்து வீட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் மாவு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா பால் ஊற்றிக்கலாம். நான் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பணியாரக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு நமக்கு எண்ணெய் இல்லை கீ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் போட்டு அதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை வந்து ஒரு இதுலேயும் போட்டு அது வெந்ததுக்கப்புறம் அதையும் திருப்பி போட்டு அது கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துட்டேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஏன்னா ராகி போட்டிருக்கிறதுனால ஹெல்த்தியாக இருக்கும். எங்களுக்கு ராகி வேண்டாம்னா ஃபுல்லாகவே நம்ம வீட் ஃப்ளாரே எடுத்துக்கலாம். நான் ராகி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, நம்ம நல்லா இனிப்பாகவும் இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், சின்ன பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.